லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சிந்தித்து பாருங்க, நம்ம காலத்துல வாசல்ல தள்ளு வண்டியில பொருட்களை வைத்து தள்ளிட்டு வந்து விற்பனை செய்வாங்க, நம்ம போய் வாங்குவோம். இன்னைக்கு நீங்க ஒரு ஷாப்பிங் மால் போனீங்கன்னா நீங்க விருப்பப்பட்டதை எடுத்துக்கலாம், அந்த தள்ளு வண்டியை ட்ராலி நம்ம கையில கொடுத்துட்டாங்க, நாம தள்ளிக்கிட்டே போய் வேணுங்கிறத we can pick. எல்லாம் மாறி இருக்கிறது. உணவு பழக்க வழக்கம் மாறிவிட்டது, நடை உடை பாவனை மாறிவிட்டது, மக்களினுடைய அன்றாடம் மாறிவிட்டது. இந்த நொடி முதல் தமிழ்நாடு என்ற மாநிலத்தினுடைய கல்வியும் மாறுகிறது, மக்களை நோக்கி நகர்கிறது, மாணவர்களை நோக்கி நகர்கிறது என்பதை மிகுந்த வாஞ்சையோடு சொல்லிக் கொள்கிறேன். அப்ப என்ன மாறுது? இனிமேல் தமிழ்நாட்டினுடைய கல்வி என்பது அரசு பள்ளிகளில் குழந்தை மைய கல்வியாக மாறுகிறது. குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி, குழந்தைகளுக்கான கல்வி, குழந்தைகளை சேர்த்து அனைத்து குழந்தைகளையும் ஈர்க்கக்கூடிய கல்வி, அனைவருக்குமான கல்வி, ஆரோக்கியமான கல்வியாக இது மாறுகிறது. இனிமேல் இது குழந்தை மைய கல்வி. இப்ப நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது எனக்கும் கணித வகுப்புக்கும் ஒரு பெரிய போரே நடக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு மெல்ல கற்கும் குழந்தை, தன் வேகத்தில் கற்கும் குழந்தை, லேர்னிங் ஆன் இஸ் ஓன் பேஸ். அப்ப நிறைய கேள்வி கேட்பேன். 1+1 is equal to 2 அப்படின்னா ஏன் அப்படிமே அடிதான் விழும். ஏன்னா நாங்க படிச்ச காலகட்டத்தில் சிறை கைதிகளை விட அதிகமா அடி வாங்கினவன் நான். எல்லாத்துக்கும் அடிப்பாங்க. வீட்டில் போர் அடிச்சா கூட என்னை கூப்பிட்டு கொண்டாரு அடிச்சுட்டு விட்டுருவாங்க. அப்ப எனக்கு பதிலே கிடைக்கல. அப்ப கணிதத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த சிரமமாக இருந்தது. ஆனா அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய கமிட்டியில இரவு பகலாக வேலை பார்த்து நம்முடைய கல்வியாளர்கள் இதை எப்படி மாத்திருக்கோம்னா, இனி கதைகளின் வழியே கணிதம். ஒவ்வொரு கணித வகுப்பும் ஒரு கதை சொல்லல் முறையில் நடக்க போகிறது. கதைகளின் வழியே கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இதுதான் குழந்தை மைய கல்வி. அப்ப அந்த குழந்தைகளுக்கு வெறுமனே நம்பர்ஸ், வேரியபிள்ஸ் இப்படி அறிமுகப்படுத்தாம ஒரு கதையாக கற்றுத்தருகிற பொழுது, என்னிடம் எத்தனை பலூன்கள் உள்ளன, ஹவு மெனி டாய்ஸ் போன்ற தலைப்புகளையே கதைகளை சார்ந்த தலைப்பாக வைத்து இந்த கதைகளின் வழியே கணிதம் கற்றுத்தருகிற பொழுது, கசப்பான ஒரு மருந்தை சின்ன வயசுல நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு இனிப்புல சேர்த்து வச்சு அப்படி கொடுத்துருவாங்க. மருந்து சாப்பிட்டதே நமக்கு தெரியாது, ஏதோ இனிப்பு சாப்பிட்டோம். அப்படி கற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமமான அந்த கணிதத்தை கற்கும் போதே இனிமையான ஒரு அனுபவமாக மாற்றக்கூடிய வழியில் இந்த கதைகளின் வழியே கணிதம் நிகழப்போகிறது. ஒட்டுமொத்த உலகமே ஸ்டெம் எஜுகேஷனை நோக்கி நகர்ந்திருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் என்னை அமெரிக்கா அனுப்பி பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து வர சொன்னார். அமெரிக்கா முழுக்க ஸ்டெம் எஜுகேஷன் தான். நம்ம அறிவியல் தமிழர்கள் 2 சகோதரர்களுக்கும் தெரியும். ஸ்டெம் எஜுகேஷன் என்பது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இது ஒரு கொலாபரேட்டிவான ஒரு கரிக்குலம். இந்த ஸ்டெம் எஜுகேஷன் நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. நாம தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ல இருந்து ஸ்டீம் எஜுகேஷன் என்ற அப்ரோச் நோக்கி நகர்றோம். இது என்ன ஸ்டீம் எஜுகேஷன்? STEAM, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங்கோடு ஆர்ட்ஸ், கலையையும் சேர்த்து மேத்தமெட்டிக்ஸும் சேர்க்கிறோம். அப்ப இனி விஞ்ஞான வகுப்புகள், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் விஞ்ஞான வகுப்புகள் கலையையும் சேர்த்த விஞ்ஞான வகுப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு கொள்கிறேன். அந்த ஆர்ட்ஸ் உள்ள ஹியூமனிட்டி சொல்லி தரும். அப்ப இந்த கணித வகுப்பு மட்டுமல்ல, அறிவியல் வகுப்பு மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த பாடத்திட்டம் குழந்தைகளுக்கு என்ன சொல்ல போகிறது? பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்றது எப்படி? பெற்ற பிள்ளை நன்றாக வளர வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் தந்தையினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவாங்க, கொஞ்சம் கோபப்பட்டுருவாங்க, ஒரு சுடுசொல் சொல்லிடுவாங்க. அது அந்த குழந்தையை காயப்படுத்திடும். அப்ப குழந்தைகள் திரும்ப திரும்ப இந்த தாய் தந்தையரை வில்லனைஸ் பண்ணாம அதற்கு பதிலாக பெற்றோரை மதிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இது இருக்க போகிறது. சில விஷயங்களை நம்ம குறைக்க போறோம். என்ன குறைக்க போறோம்? முதல்ல இந்த புத்தக பை சுமையை குறைக்க போறோம். கைத்தட்டி அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இத்தனை வருஷமா, பெரிய கல்வியாளர்.
நல்ல கைத்தட்டல், எல்லாருமே கைத்தட்டலாம். இனிமே புத்தக பை சுமை குறைய போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையினுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். கரெக்டாங்கய்யா? நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட கம்மியா தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. எங்க பள்ளிக்கூடம் வர பிள்ளைங்க அந்த புக்கு இந்த புக்குன்னு தூக்கி அதை சுமக்க முடியாம சுமந்து கஷ்டப்பட்ட காலம் மலையேறி விட்டது. இனி புத்தக பை சுமை குறைக்கப்படுகிறது. சரி, அதை குறைச்சிட்டோம். ஒன்னு அதிகப்படுத்த போறோம். எதை அதிகப்படுத்த போறோம்? நம்முடைய டெக்ஸ்ட் புக்ல அது வெறும் டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அந்த வெறும் பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். டெக்ஸ்ட் புக் வில் பி வண்ண படங்கள் நிறைந்த ஒரு ஆர்ட் புக்கா, ஒர்க் புக்கா, அவங்களை என்கேஜ் பண்ணக்கூடிய புத்தகமா மாறும். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. இந்த வண்ண படங்கள் என்ன பண்ணும்? அந்த குழந்தையோடு பேசும், அந்த வண்ணத்தை தொட்டு பார்க்கும். அதுல ஒரு பார் கோட் இருக்கும், ஒரு QR கோடு இருக்கும். வீட்டுக்கு போய் அப்பாவுடைய போன்லயும் அம்மாவுடைய போன்லயும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது காணொலியா வரும், கேட்பொலியா வரும். வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக, கேட்பொலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது. புத்தக பையின் சுமையை மட்டுமல்ல, மனசுமையை மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்னு சொல்லப்படுற பாட புத்தகங்களின் சுமையும் குறைத்து அதை ஒரு பட புத்தகமாக நம்ம மாற்றப் போகிறோம். இஸ்ரோவினுடைய உதவியோடு பள்ளிக்கூட குழந்தைகள் இந்த சேட்டலைட்டுகளை உருவாக்கி, அவர்கள் உருவாக்கக்கூடிய குட்டி குட்டி சேட்டலைட்டுகளும் நீங்கள் இஸ்ரோவில் இடமளித்தால், வழிகாட்டினால், நம்முடைய அரசு பள்ளியில் இருந்து மாணவர்கள் உருவாக்கிய சேட்டலைட்டுகள் சந்திரனை வட்டமிடும், இந்த தேசத்தை வட்டமிடும். அதற்கான கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்க கல்வித்துறையினுடைய கண்கள் யாருன்னா ஆசிரியர்கள் தாங்க. இந்த கண்கள் வழியா தான் நாங்க உலகத்தை பார்க்கிறோம். இந்த கண்கள் தான் இந்த உலகத்தை எங்களுக்கு காட்டுது. அதே போல இந்த கண்கள் வழியா தான் எங்க குழந்தைகளை பார்க்கிறோம். அந்த குழந்தைகளை எங்களோடு சேர்த்து அந்த குழந்தைகள் இப்படி இருக்கான்னு காட்டக்கூடிய கண்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்ப எந்த இடத்துலையும் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் இரண்டே விஷயங்கள் வைத்து தான் ஆசிரியர்கள் உள்ள வர முடியணுமே. தகுதி, திறமை. அவர்களினுடைய தகுதி திறமையை வைத்து மட்டும்தான் இந்த ஆசிரியர்கள் இனிமே உள்ள வர முடியும். அந்த தகுதி திறமையை தாண்டி எந்த அரசியல் அழுத்தத்திற்கும் அரசியல் தலையீட்டிற்கும் நாம் இடம் தர மாட்டோம். மேலும் செய்தி தாள்கள் வாசிப்பு என்பது அதிகமாக உலகம் முழுக்கவே குறைந்து போயிருச்சு. எல்லாருமே ஸ்கிரீன் டைம் அதிகமாயிருச்சு, ரீடிங் டைம் குறைஞ்சிருச்சு. அப்ப எங்களுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி வெகு விரைவில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் செய்தித்தாள் வாசிப்பு நேரம்னு we are going to dedicate few minutes, கொஞ்சம் டைம் அதற்குன்னு ஒதுக்கி அந்த மாணவர்களிடையே செய்தித்தாள் வாசிப்பை ஊக்குவிக்க போகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சபையில தெரிவிக்கின்றேன்.